ஹவு டு மேக் பீப்புள் லைக் யூ இன்ஸ்டன்ட்லி. இந்த விஷயம் வந்து இப்போதான் படிச்ச ஃப்ரெஷ்லி பிக் கேக் மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமா யாரெல்லாம் பிசினஸ் சேல்ஸ் லைன்ல இருக்கீங்களோ இது கேளுங்க. முதல் சந்திப்பிலே மற்றவர்களை உங்களை பிடிக்க வைக்கிறது என்ற விஷயம் வந்து சுலபமானது இல்ல. ஆனா இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஈஸியான விஷயம் தான். அது என்னன்னா, மத்தவங்களை பாராட்டுங்கள். அவங்க செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய விஷயங்களோ சின்ன விஷயங்களோ இருக்கட்டும், அதை பாராட்டுங்கள், ரெகனைஸ் பண்ணுங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி பிரேஸ், அப்ரிசியேஷன், ரெகனேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி பிடிக்கும் போது they feel better. சோ அவங்களுக்கு நல்லா ஃபீல் பெட்டர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை ஃபீல் பெட்டர் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களாங்க, சிலர் வந்து அவங்கள பத்தி பேசினா மணிக்கணக்கா பேசுவாங்க, அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது செஞ்சேன் அது செஞ்சேன் அப்படின்ட்டு. அது ஏன் நினைக்கிறீங்க? அவங்கள வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காகவா? இல்ல, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள ரெகனைஸ் பண்ணணும், அவங்கள பாராட்டணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இதெல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க. இது மனித இயல்பு, இட்ஸ் அ ஹியூமன் நேச்சர், அது வேற ஒண்ணும் கிடையாது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஓகே, நீங்களே உங்களை மீற பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தருணத்துல நீங்களும் இந்த விஷயத்த செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்க மீற பண்ணும்போது உங்களால கனெக்ட் பண்ண முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. சோ நீங்க பிசினஸ் லைன்ல இருந்தீங்கன்னா, சேல்ஸ், இந்த மாதிரி யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும், நல்ல முறையில இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஃபேக்கா வந்து பிரேஸ் பண்ண வேணாம். அவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்சர்வ் பண்ணுங்க, கேளுங்க. நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா பிரேஸ் பண்ணுங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நீங்க ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிசினஸ் பத்தி நீங்க பேசாமலே உங்களுக்கு அந்த பிசினஸ் கொடுக்கற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். அதுதான் இந்த புத்தகத்துல நான் படிச்சேன், How to Win Friends and Influence People. இது வந்து பிசினஸ் சேல்ஸ்ல யார் இருக்கிறீங்களோ, இல்ல மத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஒரு பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த புக்கை நீங்க நிச்சயமா படிக்கணும், உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.